செவ்வாய்க்கு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்த நாளாம். என்ன முக்கியமான இடம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். கேக் மற்றது இங்கால லட்டு முறுக்கு. வணக்கம் ரவலே, இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள் ஜனசாவன் சொல்லி அவங்களுக்கு பிறந்த நாள். இன்றைக்கு 21வது பிறந்த நாள். பெருசாக மண்டபத்தெல்லாம் கொண்டாடுறா. இன்றைக்கு நாங்கள் எப்படியும் பின்னரம் போவோம். என்ன ரைட், அதாவது எங்களுக்கு என்ன சொன்னால், நாங்கள் ஜப்னாவுக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்துட்டு திருகோணமலையிலே தன்னோட ஷாப்பில் விளையிற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு விருந்து அங்கே தான் வாங்க அப்படி சொல்லி கூட்டி வந்தார். இந்த பெரிய மனசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தது அந்த பர்த்டேகளுக்கு வந்து விஷ் பண்ணலாம். நாங்கள் சாப்பாடுன்றது மிக முக்கியமானது உண்டு. என்ன இந்த டைம்ல வந்துட்டு நீங்க பார்ட்டி சாப்பாடு கொடுக்க போறீங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. நான் இல்லவா இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனோ ஃபுட் கோர்ட்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் இங்கே தாமரை இலையில் மதிய உணவு கிடைக்குமாம். மதிய உணவு அதான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த கடையில் தான் அன்றைக்கு ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றதுனா நல்லா இருந்தது. அப்போ அதுண்டு தான் இங்கே வந்து தாமரை இலையில் சாப்பிடும்னு சொல்லி வந்திருக்கு. என்ன மாதிரி வெல்கம் டு அனு ஃபுட் ஹால். அனோ ஃபுட் கோர்ட். எப்படி இருக்குங்க? விரதம் இருக்கிறோம், நல்ல சுகமா ஏதோ இருக்கிறோம், பரவாயில்ல. ஓகே, தாமரையில சாப்பாடு வந்துட்டு வேறங்கோ. இதுதான் தாமரையில சாப்பாடு. நாள் சாப்பிட்டு வலிக்கிட்டாச்சு. சாப்பாடு தீவா எப்படி இருந்தது? சாப்பாடு வந்து சூப்பர் சாப்பாடு. கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா பசி நேரத்தோட சரியான பசி. ஆனால் சாப்பாடு உண்மையிலே சூப்பர் சாப்பாடு. செவ்வாய்க்கு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிறந்த நாளாம். என்ன மாதிரி இன்றைக்கு பிறந்த நாள் பெருசா கொண்டாடுறீங்க போல? வரதோ சாப்பிட வரட்டா. சரி, போயிட்டு வரோம். பாய். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்? அந்த பிள்ளைண்ட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கா, பிறந்த நாள் தினத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். திருவண்ணாமலை கலாச்சார மண்டபம். என்ன அப்படி தான் நான் நினைக்கிறேன். அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அங்கே போன அப்புறம் சந்திப்போம். என்ன அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே தான் இப்போ இனித்தான் துவங்க போகுது. ஆக்கள் இப்பதான் வந்து கொண்டிருக்கேன். என்ன எனக்கு இடம் இந்த இடம் எல்லாம் புதுசா இருக்கு. புதுசா இருக்கா? எனக்கும் புதுசா, நானும் வந்தேன் இல்லைங்க. இதுதான் திருவண்ணாமலை கலாச்சார மண்டபமா? ஓகே, ரைட். ஸோ வந்து இதுதான் உனக்கு திருவண்ணாமலையில முதல் ஃபங்க்ஷன் ஒரு இடமா? முதல் வாட்டியா வரையா இல்லை இதுக்கு முதல்ல ஃபங்க்ஷன்? ஞாபகம் இல்லடாப்பா, தெரியாம சொல்லக்கூடாது. எனக்கு இதுதான் இல்லடாப்பா, நீ வந்த மேலே தெரியல. அதாவது ஃபங்க்ஷன் சிவராத்திரி அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். மற்றபடி எப்படி வெட்டிங் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான். ஓகே, அவரோட சேர்ந்து நாங்களும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். அவங்க வர மாட்டாங்களா? ஏசிக்குள்ள இருப்பாங்களா? அவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க வர மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த அவங்க ஏசிக்குள்ள இருக்காங்க. அவங்க நீங்க ரெடி ஆகி வரணும். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க சொல்லிருக்காங்க முதல்ல போய். அதுக்கு வேற விட்டு இறங்குவாங்களா? இறங்குங்க ப்ரோ. பா ஹீரோ எப்படி சுகம் நல்ல புல்ல. இவர் தான் அதில் வந்திருப்பாரு, பார்த்துருப்பீங்க அந்த சாங்ஸில். அதே ஷர்ட்டை போட்டுட்டு வந்துட்டார். ரைட். அடுத்தது என்ன மாதிரி பண்டைக்கு நாங்கள் ஒரு பிறந்த நாள் தினத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருக்கும். எல்லாரையும் சாப்பிடுவோம். பசியண்டா சாப்பிட்டு இதை கொஞ்சம் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம் ப்ரோ நீங்கள். அதாவது கிடைச்சி இது மட்டும் தான் போட்டு வந்தேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்து கற்றுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கோவில் இருக்கக்கூடிய கலாச்சார மண்டபம். ஸோ இதுக்கு தான் என்ன இதுக்கு தான்ற தாண்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹாலுக்கு வரோம். தமிழ் கல்ச்சர் ஒன்றுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு. நீங்கள் எல்லாம் சாத்தும் போதும் நாங்கள் சாத்தக்கூடாதா? நீ தான் பெர்ஃப்யூம் அடிக்கல, அதுக்கு தானே. உள்ளே வாங்க ப்ரோ, உள்ளே போங்க பிரதர். இது வேற லெவலில் இருக்கு ப்ரோ, நான் எதிர்பார்க்கல பிரதர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தான்டா கேமராவில் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் டிஜிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே வந்த உடனே இருக்கிறாங்க. கோலுக்குள்ள வந்துட்டோம். அப்படி இருக்குது. அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஹோல்னு சொன்னீங்கன்னா நான் நம்பல ப்ரோ. நானும் நம்பல. கவர்மெண்ட் ஹோலுக்குலாம் எங்கே பார்த்தாலும் இந்த ஏசியெல்லாம் இருக்காது. ஏசியெல்லாம் இருக்கு. உண்மைக்குமே நானும் நம்பலடாப்பா. அது கவர்மெண்ட் கோல்டு ஏன்னா அவ்வளவு நீட்டாக இருக்குது. என்ன நல்லா இருக்கு. வெல்கம் ட்ரிங்க்ஸ் டீசெண்டாக இருக்கா? இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் ட்ரிங்க் வருது. நீங்கள் குடிக்கலையா? ஓகே, இப்போ என்ன சொன்னாலும் வந்து வெல்கம் ட்ரிங்க். ஸோ சேஸ் ஒன்று பண்ணிட்டு குடிக்கலாம். சேஸ் இது வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இல்லை ப்ரோ, இது கொய்யாக்கா. ஓகே, சேஸ். அடுத்து எங்காவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக்கு முறுக்கு எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. எடுங்க ப்ரோ. வந்த உடனே வந்து இனிப்பாக கொடுத்து கவனிக்கிறாங்களே, இவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் மற்றது இங்கால லட்டு முறுக்கு டக்குன்னு பேர் வருது இல்லை. என்ன பேருடாப்பா?
எங்களோட ஊர்ல உருண்டைன்னு சொல்லுவோம். உங்களோட ஊரில் என்ன சொல்கிறது? ஆ அப்படிதான், அதுதான் பணியாரம். பணியாரம்னு சொல்கிறது. பணியாரம் அப்படிதான் சொல்கிறது. பேர் வேறது இல்லை, டக்குன்னு மறந்து விடுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டேக்கள் வந்துட்டா பாருங்க இந்த இடத்துல நிற்கிற. ப்ரோ ஏன் வந்துட்டு இருக்கிறீங்க? அந்த கேக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ கேக் கட் பண்ண போகிறாங்களா இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தமிழ் ப்ரோவோட ஷாப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அவரோட ஷாப் பற்றின வீடியோஸ் ஏதாச்சும் ப்ரொமோட்டுக்காக வேண்டி போட்டால் அந்த வீடியோஸில் கூட வந்து இவங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஸோ இன்றைக்கி இந்த பர்த்டே இந்த ஹாலில் கிராண்டாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்டேஜில் அவங்க அண்ட் இந்த சைடில் வந்து டிஜே, அப்படி அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்து காண்பிக்கிறாங்க. அதாவது ஃபோட்டோஸ், ரீசெண்டாக பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து காண்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே வந்துட்டாங்க. ಯಾಕೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಐಡಿಯಾ ಸರ್? முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்ன சொல்லுது? அதாவது முக்கியமான இடம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ரைஸ் வச்சிருக்குது, இந்த பக்கம் நூடுல்ஸ் வச்சிருக்கு, இங்கே நண்பன் நிற்கிறார் ஆத்மியன், இங்கால இடியப்ப கொத்து, அப்படி இங்கால உருளைக்கிழங்கு, இதை பிரெட்லாம் வச்சிருக்கு பாருங்க. எப்படி நாங்கள் என்ன வேலை சாப்பிட நல்லா இருக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, எனக்கு இருக்குன்னு. தருணத்தில் வந்து நாங்கள் ஒரு ஏவி ஒன்று பார்க்க போகிறோம். ரைட், அந்த ஏவி வந்து எங்களோட தனுஷாவுடைய பர்த்டே கேர்ளுடைய சின்னதாக எடுத்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் அதை வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அப்படி தானே அழகாக பார்க்க போகிறோம். ரைட், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை ஏவியை ப்ளே பண்ணிடலாம்.